அம்மா தக்காளி சாதம் செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான்ப்பா ரெடி பண்ணிக்கிறேன். ஆய்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தக்காளி சாதம் தான் கேட்டுருந்தாங்க, அதுதான் செய்யலான்னு சொல்லிட்டு சாப்பாடு முதல்ல வச்சு ஆற வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்துக்கிறேங்கம்மா. குழஞ்சி போயிடும், சாப்பாடு வச்சு விட்டுட்டு சொல்றேங்கம்மா. நம்ம இன்னைக்கு ராகி கஞ்சி செய்யலையா? ராகி கஞ்சி இன்னைக்கு செய்யலப்பா. இன்னைக்கு ஆயா இந்த கஞ்சி கேட்டாங்க, இந்த மாவு கெட்டு போயிடும், பால்வடியில கொடுத்தாங்க இல்லையா, ஆமா, அந்த மாவு சரி கெட்டு போயிடும் ஆயா இதை காசு சொன்னாங்க, சீக்கிரம் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு. அதுதான் இந்த கஞ்சிப்பா. வாங்கம்மா எல்லாரும் கஞ்சி குடிக்கலாம். அம்மா கஞ்சி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். இந்தம்மா சூடு ஆறிச்சு, குடிமா. பண்ணா அம்மா லீவ்ல வீட்டுல இருக்காங்களா, அவங்களால போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஓலை இருந்தா இதெல்லாம் இதை கீழ்ச்சி குத்துன்னு இருப்பாங்க. இப்ப காலங்காத்தாலே பாத்தீங்கன்னா மணி 6:30 ஆகுது. ஓலை எடுத்துன்னு வந்து நைட்டே வச்சுட்டு இருந்தாங்க சாயங்காலமா. இப்ப காலையில கீழ்ச்சின்னு இருக்கிறாங்க உட்காந்துன்னு. நம்ம தக்காளி சாதம் செய்யலாங்களா, எப்படி செய்யலான்ட்டு. அம்மா இன்னைக்கு தக்காளி சாதம் குக்கர்ல செய்யலையா, கடாயில தான் செய்ய போறீங்களா? ஆமாப்பா, கடாயில் தான் செய்ய போறோம். ஈஸியா செஞ்சிடலாம் சீக்கிரமா. அதனால சரி இந்த மாதிரி கடாயில செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்கிறேன்ப்பா. சரி, எத்தனை தக்காளி எடுத்திருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம். சந்தியாவும் ஊருக்கு போயிருக்கு இல்லையா, நாளைக்கு வந்துரும். அதனால சரி நம்ம 3 பேர் தான் இருக்கோம். ஆயாக்கும் ரொம்ப கலர்ன சாதம் சாப்பிட முடியாது இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் தனியா குழம்பு கூட வச்சு தருவேன். அதனால இப்ப உனக்கு கட்டுறதுக்கு சாப்பிடுறதுக்கு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஆயா கொஞ்சம் சாப்பிட்டுருவோம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய போறோம். அதிகமா எவ்வளவு வேணா நம்ம செஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் அதிகமா தக்காளி போட்டோம்னா நிறைய சாதம் கலரிக்கலாம். நம்ம முதல்ல தக்காளி பொடியே கட் பண்ணி, ரொம்ப பொடியே கட் பண்ணணும். இதுக்கு வெங்காயம் எதுவுமே தேவைப்படாது, வெறும் கருவேப்பிலை இந்த மாதிரி மிளகா உப்பு இருந்தாவே போதும். எந்த பொருளும் நிறைய தேவைப்படல. ஆனால் சாப்பாடு சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். கடைக்கடன் தக்காளியை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி கரெக்டா வாங்கி வந்திருக்கணுமா? ஆமாப்பா, நீ எப்பவுமே சூப்பரா தக்காளி வாங்குவ. தக்காளி எனக்கு கூட வாங்க தெரியாது, அரைவி சூப்பரா வாங்குவாப்ல. நல்லா பழமா பார்த்து, எனக்கு அது மாதிரி இருந்தால் பழமா பிடிக்கும். நல்லா பழமா பார்த்து வாங்க. நாங்கள் போனால் கூட கடைக்கு எப்போ நீ பார்த்து எடுப்பான்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பார்த்து எடுத்து கொடுப்பாப்புல. நல்லா பழமா இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப பழமா, எவ்வளோ பழமா இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கலரும் நல்லா வரும். நம்ம தக்காளி சாதம் சிகப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்கு நல்லா பழமா இருக்கணும். நல்லா பொடியாக கட் பண்ணிக்க. நீங்கள் கத்தியில் கட் பண்ணிங்களா நல்லா பொடியாக வரும். அது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது கரையணும் இல்லையா, அதனால பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பழமா எப்படி வாங்குறதுன்னு நீங்க தானே எனக்கே சொல்லி கொடுத்தீங்க. ஆமாப்பா, இது இருக்கு இல்லையா, இந்த பாருங்க இங்க மஞ்சள் இல்லாம இருக்கும், அது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பழம் ஃபுல்லாவே நம்ம கட் பண்ணி போடலாம் அழகா. இங்க மஞ்சள் இல்லாம இருக்கணும். நீங்க அப்படி சொல்லவே தான் நான் அந்த மாதிரி எடுத்துன்னு வரேன். அந்த மாதிரி எடுத்தோம்னா இப்படி கட் பண்ண அழகா சிகப்பா இருக்கும் பாக்குறதுக்கு. நல்ல குழம்பு நல்ல கலரா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பார்த்து எடுப்போம். தக்காளி மட்டுமா. தக்காளி சாதத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க பிள்ளையம்மா? ஆமாப்பா, தக்காளி எல்லாம் பொடியா அரிஞ்சு வச்சுட்டேன். வாங்க அப்படியே என்னென்ன பொருள்னு காமிச்சிருங்க. ஏமா எப்பவுமே உரல்ல வச்சிருக்கீங்க? சோம்பு தான்ப்பா, இடிச்சு போறதுக்கு தான்ப்பா இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஏன் நிறைய பேர் இடிச்சு போடாம அப்படியே தானே போடுறாங்க, நம்ம மட்டும் ஏன் இடிச்சு போடணும்? தக்காளி சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாமா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்ப்பா. ஏன் அடிக்கடி சோம்பு போடுறீங்கம்மா? சோம்பு ரொம்ப நல்லதுப்பா உடம்புக்கு. ரொம்ப நம்ம ஜீரண சக்தி ஆகும் இல்லையா, அதனால நல்லது இது ரொம்பவே. வாசனையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்ல வாசனையா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கலர்ன சாப்பாட்டுக்குலாம் இந்த மாதிரி சோம்பு இடிச்சு போடுறது. சரிம்மா சரி. இடிச்சு போட்டோம்னா வாயிலெல்லாம் நம்ம சாப்பிடுறீங்களே நீங்க, அப்ப நம்ம வாயில மென்னு சாப்பிடும் போது அது வரும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால இடிச்சிட்டோம்னா தெரியவே தெரியாது, கரைஞ்சு போயிடும். அதுக்காக தான் இடிச்சு போட்டுறது. சரிம்மா. தக்காளி தான் பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். தக்காளி பாத்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு, நமக்கு எவ்வளவு சாப்பாடு நிறைய கலர்னு நினைச்சா நிறைய போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கழுவி வச்சுட்டோம் கருவேப்பிலை. நம்ம அந்த கருவேப்பிலையும் நம்ம எண்ணெயில போட வேணாம், வெடிக்கும். நம்ம தக்காளி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல இப்படி போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லா இருக்கேம்மா பார்க்கவே. ஆமா, அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கடுகு போட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், இது வேணும்னா இன்னும் கலராக இருக்கும். நம்ம எப்பவும் குழம்பு தூள் போடுவோம், அதனால குழம்பு தூளே இன்னைக்கு போட்டுக்கலாம். இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் போட்டு கூட செய்யலாம், நல்லா இருக்கும். சரிம்மா. சோம்பு முதல்ல தூள் பண்ணிக்கலாம். சோம்பு தான் போடுறீங்களாம்மா, அப்புறம் ஏமா கடுகும் சேர்த்து போடுறீங்க?
கடுகா எனக்கு அப்பத்துலேருந்து கடுகு போட்டு பழக்கமாயிடுச்சுப்பா. இது போடுவேன் கடுகு. கடுகு உடம்புக்கு நல்லது. சும்மா கொஞ்சம் போட்டுக்கணும்னா நல்லா இருக்கும், அதுக்காக தான் போடுறது. இது ரொம்ப இடிக்கூடாது இல்லம்மா, சும்மா லைட்டா. ரொம்ப இடிக்க வேணாம்ப்பா, இது சும்மா ஓரளவுக்கு இது பண்ணா போதும். இடிக்கும் போது என்னம்மா சோம்பு இவ்வளவு வாசனையா இருக்கு? நல்லா இருக்கும்ப்பா வாசனை. இது இப்பயே தக்காளி சாதமே செஞ்சுட்டா மாதிரி இருக்கு வாசனை. ஆமா, கமகமன்னு இருக்கும் வாசனை. நிறைய போட வேணாம், இது கொஞ்சம் போட்டா போதும். நிறைய போட்டாலும் ரொம்ப வாசனை ஜாஸ்தியா இருக்கும். கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாமா? இந்த சாதத்துக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஊற்றிக்குவோம். நம்ம கலரை போறோம் இல்லையா, நீங்க எப்பயும் கலர்ன சாதம் ஊற்றும் போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிங்களா, அந்த மாதிரி ஊற்றிக்குங்க. சோம்பு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஏமா கடுகு எடுக்கிறீங்க? சோம்பு தானே ஃபர்ஸ்ட் போடணும். இல்ல, முதல்ல இதை போட்டு அதுக்கப்புறம் உடனே போட்டுடலாம், இது பொரிஞ்சிடும். சும்மா கொஞ்சமா போடுறீங்களா? ஒரு 2 போடும், கொஞ்சம் கருப்பு கலர்ல அழகாவும் இருக்கும் பார்க்க. அது கூடவே நம்ம போட்டுக்கலாம் சோம்புல. உடனே நம்ம தக்காளியை சின்னது பண்ணிட்டு போடலாம், பொறுமையா இருக்கணும். தக்காளி சாதம்னா வெங்காயம் போடக்கூடாதாமா? நம்ம இப்படி கலர்றப்ப கலர்ற சாதத்துக்கு இதுக்கு நான் வெங்காயம் போட மாட்டேன், தக்காளி மட்டும்தான் போடுவோம். இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்பா, ஈஸியா பண்ணிடலாம். நம்ம தக்காளி போட்டு இல்லையே, அது கூடவே கொஞ்சம் சால்ட், கல் உப்பு போட வேண்டாம், சால்ட்டு தான் போடணும். ஏன்னா கரையாது, நம்ம தண்ணி ஊற்ற போறது கிடையாது இந்த சாதத்துக்கு. அதனால சால்ட் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஏற்கனவே சாப்பாட்டுல போட்டு கொஞ்சம் வெடிச்சுதான் வச்சிருக்கிறோம் கலர்ன சாதம்ன்றதால. நம்ம இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் வித்தமா போட்டுக்கலாம். அப்புறம் பத்தம்னா நம்ம கலரும் போது போட்டுக்கலாம். சரிம்மா. ஆனா மஞ்சத்தூள் போடவே கூடாது இந்த சாப்பாட்டுக்குமா. மஞ்சத்தூள் போட்டோம்னா கலர் மாறிடும், மஞ்சள் கலர் வந்துடும், சிகப்பு கலர் வராது. அதனால மஞ்சத்தூள் போட வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பாமா? தேவையான அளவுக்கு. ஏற்கனவே சாப்பாட்டுல இருக்கிறதால அதிகமா போட்டாலும் உப்பு கறிக்கும். நம்ம இப்போ சாப்பாட்டுலயும் போட்டு வெடிச்சிருவோம். அதை செக் பண்ணிட்டு நம்ம அப்ப போட்டுக்கலாம் கலரும் போது. இப்போ இது உப்பு போட்டு கலரிட்டு மூடி வச்சிருவோம். தக்காளி வந்து மூடிட்டோம்னா தான் நல்லா கரைஞ்சிடும், இல்லைன்னா கரையாது. மூடி போட்டு வச்சிருவோம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சின்ன தீயில வச்சிருவோம். சின்ன தீயில வச்சிட்டோம்னா பொறுமையா அழகா கரைஞ்சிடும். சாப்பாடு வெடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போலியமா? இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் தான் ஆகுது. நிமித்தி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டா பல பலன்னு ஆறிடும், கலருக்கு ஈஸியா இருக்கும். நம்ம சாப்பாட்டை நல்லா ஆற வச்சுட்டு போய் அங்க செய்ய ஆரம்பிக்கலாங்க. ஏன்னா சாப்பாடு அதுக்குள்ள ஆறிடும், கலரத்துக்கு நல்லா இருக்கு, இல்லைன்னா குழஞ்சி போன மாதிரி ஆயிடும். பல பழம் கலத்துக்கு நம்ம பெரிய அகலமா இருக்க தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாம். நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாப்பா, சோறு வச்சு தண்ணி இது நான் கீழே ஊற்ற மாட்டேங்கம்மா. கீழே ஊற்றவே எனக்கு மனசு வராது. பார்த்தீங்கன்னா நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன், அப்படியே இதில் தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அங்கே வச்சிடுவேன். வச்சுட்டேன்னாக்கா நாளைக்கு காலையில் தான் இதை குடிப்பேன். இது காலையில் குடிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும், வயிற்றுக்கு ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு குடிக்க சொன்னோம்னா ஒரு நாளைக்கு குடிப்பாங்க, ஒரு நாளைக்கு பார்த்தா அம்மா சளி பிடிச்சிங்க இது பண்ணுவாங்க. எனக்கு ஆனால் சளி பிடிச்சாலும் ஜோரம் அடிச்சாலும் ஆனால் இதை குடிச்சாதான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுக்குவேன் பத்திரமா. அப்படியே வச்சோமா கட்டி ஆயிடும் இது. அதனால இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா தண்ணியாவே இருக்கும். உப்பு போட்டும் வச்சிடுறேன் இல்லையா, காலையில எழுந்த உடனே ஒரு கலக்கு ஊற்றி இப்படி நல்லா கலக்கிட்டு ஒரு சொம்பு எடுத்து குடிச்சிடுறது. இதை இந்த குஷ்ட பிறகு நல்லா வேலை செய்யறதுக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்குங்கம்மா. இந்த ஓரத்துல வச்சிருவோம், இதுதான் என் இடம், இந்த தண்ணி இடம். இந்த தண்ணி யாரும் எடுக்க மாட்டாங்க, இங்கேயே இருக்கும் இந்த தண்ணி மட்டும். இந்த தக்காளி கரைஞ்சிச்சான்னு சொல்லிட்டு திறந்து பார்க்கலாம். பக்கத்துல என்னமா பொரியலது? இதுதான் இருப்பா, இந்த பொரியல் இதுக்கு சூப்பரா இருக்குல்ல, உருளைக்கிழங்கு பொரியல். ஆமா, அது குட்டி குட்டியா கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு இது மாதிரி பண்ணி இருக்கேன்ப்பா. வருமா நல்லா குழஞ்சிடும். இந்த மாதிரி போட்டோம்னாக்கா மூடி போட்டு சின்ன தீயில வச்சிட்டோம்னா இந்த மாதிரி அழகா குழஞ்சிடும். தக்காளி ஊறுகாய் மாதிரி ஆகுதுமா. அதுதான் சாப்பாடு கலரும் போது தக்காளியா இருக்கக்கூடாது, கரைஞ்சிடணும் நல்லா. அதுக்குதான் நம்ம இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறம் தக்காளி முதல்ல போட தக்காளி கரையாது. நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு காரம் போட்டுக்குங்க. நம்ம இந்த மாதிரி தக்காளி பழமா வாங்கிட்டோம்னா இதுவே கலர் வந்துடும், நல்லா சிகப்பு கலர்னு. நம்ம வெறும் மிளகாத்தூள் இந்த மாதிரி காஷ்மீர் மிளகாத்தூள்லாம் போட்டோம்னா ரொம்ப ரெட் கலரா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ குழம்பு தூள் தான் போட்டிருக்கிறோம். நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி தட்டு போட்டு மூடி வச்சு சின்ன தீயில வச்சிடலாம்.
வச்சிட்டோம்னாக்கா எண்ணெய் தனியா தக்காளி தனியா பிரியும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க திறந்து கூட பார்த்துக்குங்க, தீஞ்சு போயிடாம இருக்கும். திறந்து பார்த்து இந்த மாதிரி எண்ணெய் தனியா தக்காளி தனியா பிரியிற வரைக்கும் அது வேகட்டுங்கம்மா. நம்ம இது வெந்துச்சாமா? வெந்துடுச்சுப்பா, எடுத்துக்கலாம் நம்ம. சூப்பரா இருக்குமா, மஞ்சள் கலர்ல அழகா. ஆமாப்பா, நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கிறோம். காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் இருந்துச்சு, அதுதான் போட்டிருக்கேன் இதுக்கு. இப்போ இந்த பாருங்க, இப்போ அழகா எண்ணெய் தனியா தக்காளி தனியா பிரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி நேரத்துல நம்ம சாப்பாடு கொட்டி கலரத்துக்கு ஈஸியா இருக்கும், அடி ஒட்டாம இருக்கும். சின்ன தீ இந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். நல்லா எண்ணெய் தனியா தக்காளி தனியா பிரியிற வரைக்கும் நல்லா வேகட்டும். நம்ம இவ்வளவு சாப்பாடுமே போட போறோமா அதுல? இல்லப்பா, இது தேவையான அளவு போட்டுக்கலாம். சரி போட. கலர் மாறிடும், நிறையவும் போடக்கூடாது, நல்லா இருக்காது. அது தேவையான அளவு திட்டமா போட்டு நம்ம கலரும் சிகப்பா இருக்கணும். டேஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாம், புளிப்பா நல்லா இருக்கும். அந்த மணி நேரத்தில் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும்போது அதோட சாப்பாடை கட் பண்ணிக்கலாம், நம்ம திட்டமா போட்டுக்கலாம். நம்ம இப்படி ஆற வச்சிருக்கிறோம் இல்லையா சாப்பாடு, இந்த சாப்பாடு எடுத்து நம்ம ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி கொஞ்சம் கரண்டியில் பலன்னு இப்படி பண்ணிட்டு போடுவோம். அதில் போட்டு நம்ம உடைக்கும் போது உடஞ்சிடும் சாப்பாடு. அதனால அழகாக நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்து தனித்தனியாக அப்படி பண்ணிட்டு இந்த தொக்கில் போட்டு கிளறுவோம். பிரியாணி அரிசி வேணா கூட போட்டுக்கலாம், அது கூட நல்லா இருக்கும். அது இருந்தால் அது கூட போட்டு செய்யணும்னா கூட செய்யலாங்கம்மா. நம்ம வீட்டு அரிசியை தான் போட்டிருக்கிறோம். நிறைய கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கலாம், தொக்கு நிறைய இருக்கு. கலரும் போதே பார்த்து கலரணும்லமா, நிறையவும் போட்டுற கூடாது ஒரேடியா, வெள்ளையாயிடும் சாப்பாடு, டேஸ்ட் இருக்காது. அதுக்காக தான் அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லா இருக்கும். தக்காளி சாதம் கலரிட்டோம், கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் பொரிச்சு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா அந்த மாதிரி பொரிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ போட்டோம்னா அழகாகவும் இருக்கும், நம்ம எடுத்து சாப்பிட்டுடலாம், வேஸ்ட் பண்ண வேணாம். ஒரு நல்லா இருக்கும். கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு நிறுத்திட்டோம், ரொம்ப ஜாஸ்தி போட்டால் கலர் மாறிட்டோம், வெள்ளையாயிடும். அதனால தாங்க இது மாதிரி பண்ணிட்டோம். அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டோம். சரி, கொஞ்சம் அப்பளமும் கொஞ்சம் கொத்தவரங்காய் வத்தெல்லாம் பொரிச்சு வச்சுக்கணும். இந்த சாப்பாட்டுக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி, இது குழந்தைங்களாம் ஸ்கூல் போகும்போதெல்லாம் டக்குன்னு ஈஸியாக கட்டி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இந்த சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா அம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.